ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். மணப்பாறை முறுக்கு ரொம்ப ஸ்பெஷல். நம்ம நாட்டில் ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லா. அது இன்றைக்கி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. கொடைக்கானல்லேருந்து வர்ற வழியில் மணப்பாறை முறுக்கு கடையெல்லாம் பார்த்தோன்னா வரிசையாக கடைகள். அதில் ஒரு கடையில் சுட பண்ணி கொடுத்துட்டு இப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட பகிர்ந்துக்கலான்னு. கைமுறுக்குலேயே இவ்வளவு தினுசான்னு எனக்கு ஆச்சரியப்பட்டு போனேன். அதான் கஸ்தூரின்னு பேர். இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா வழியில் வர்றபோது பெரிய இதை வச்சுட்டு 2 பேர் பண்ணிட்டு இருந்தா. ஒருத்தர் சுற்றி கொடுக்க ஒருத்தர் போட்டு எடுக்க, ஒருத்தர் வியாபாரம் பண்ண, 3 பேர் பெண்கள் பண்ணிட்டு இருந்ததை பார்த்தபோது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எவ்வளோ பிரமாதமாக அமோகமாக பிஸ்னஸ் நடக்கிறது அப்படின்னு. ஆனால் அது அவ்வளவு ஸ்ரத்தையாகவும் பண்ணுறா, ரொம்ப பிரமாதமாகவும் பண்ணுறா. சாப்பிட்டு பார்த்தேன், சான்ஸே இல்லை. அவ்வளோ டேஸ்ட்டு நம்ம அம்மா பண்ணுற மாதிரி தான் இருந்தது, வாசனையாக கமகமன்னு. அதான் உங்களோட பகிர்ந்துக்கலான்னு. எப்படி சுற்றி அப்படியே நிமிஷமாக போட்டு பார்த்தா லாவகமாக அவளுக்கு பண்ணி பழக்கம். 2 பேரும் போட்டு எடுக்க அத்தனை நன்னா பண்ணிட்டுருக்கா. பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருந்தது. சுட சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. சரி, உங்களுக்கெல்லாமும் அதை பகிர்ந்துக்கலாமே, உங்களோட சொல்லலாம் அப்படின்னு. இது இப்போ பாருங்க, இவள் தான் இதை மெயினாக நடத்துகிறவ கஸ்தூரின்னு பேர். 10 வருஷமாக இருக்காளாம். அவகிட்டே கேட்டேன் நான், உங்கள் பேர் என்ன எதுன்னு இதை பற்றி சொல்லிகிட்டு இருந்தா விவரமாக. எத்தனை தினசு தெரியுமா வரிசையாக வச்சுருந்ததை பார்த்த உடனே கூடையாக ராகியில், தேங்காய் பாலில், காரத்தில் மாதிரி அதிரசமும் பண்ணுறா. எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. பேர் என்ன? என் பேர் பகவதி மேடம். எத்தனை வருஷமாக இதெல்லாம் பண்ணுறீங்க? நாங்கள் இதில் 10 வருஷமாக பண்ணுறோம். 10 வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க. என்னென்ன எல்லாம் பண்ணுறீங்க? ராகி முறுக்கு பண்ணுறோம் மேடம். அரிசி முறுக்கு, மணப்பாறை ஸ்பெஷல் அரிசி முறுக்கு மேடம். இது கார முறுக்கு மேடம். இது பூண்டு முறுக்கு மேடம். இது புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி, மல்லித்தலை, கருவேப்பிலை போட்டு இது ஒரு முறுக்கு மேடம். இது நெய், தேங்காய் பால் மேடம். அது அச்சு முறுக்கு மேடம். இது அதிரசம், கோயில்பட்டி கடல மிட்டாய் மேடம். பால்கோவா இருக்குது, டீ ரசம் இருக்குது மேடம். ஓகே, ரொம்ப சந்தோஷம். சரிங்க சார், வாழ்த்துக்கள். ஈவினிங் தான் நான் போனேன். அத்தனையிலையும் அவள் உற்சாகமாக சந்தோஷமாக அவள் 3 பேரும் பண்ணிட்டு இருந்தது தான் எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. அவளை மனசார வாழ்த்திட்டு வந்தேன். நிறைய வாங்கின்னு வந்தேன் அவள் கிட்டேண்டு. ஹைவேல போகிறபோது நீங்களும் மறக்காதீங்கோ.